தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அந்த சேருக்கு முதலமைச்சர் பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மட்டும் கொடுத்து தான். இதே மாதிரி தான் அவர் நரேந்திரபாய் தாமோதர் தாஸ் மோடி அவர்களின் ஏடிஎம்கே பற்றியோ இல்லை காங்கிரஸ் பற்றியோ பெருசாக அவர் பேசுனதை பார்க்கல இல்லையா? நான் இறங்கிட்டேன். என்னுடைய பேக்கிங் எனக்கு இருக்கு, மிஷனரிஸ் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து பண உதவி வருது, எக்கச்சக்கமாக வருது. ஒரு மாநாடு நடத்தலாம் சாதாரண எவ்வளோ பணம் செலவாகும், சர்வசாதாரணம் நினச்சிங்களா? அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? கோஸ்டல் தமிழ்நாடுல இருக்கிற எல்லா ஓட்டும் அவருக்கு வரும் அப்படி. ஏன்னா எல்லாமே கன்வெர்டட் பீப்புள் டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற இந்த கேம் தியரி ரிலீஜன்லேயும் இருக்கு. அதாவது என்னுடைய ரசிகர்கள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அராஜகத்தில் கூட ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படித்தவங்களுக்கு அதெல்லாம் அந்த இது மரியாதை கிடையாது. அவரே அதை பற்றி கவலைப்பட. என்ன நடக்குது நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆச்சு அது மட்டும் சொல்லுங்கள் சார். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கூட வந்துட்டு ஒரு 10 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் வந்து ஏற்றிருப்பாங்களா? வராதுங்க. வராது. ஏன் தெரியுமா? சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? கண்டிப்பாக விவாதிக்கலாம். குறிப்பாக 2வது மாநாடு விஜய் அவர்களுடையது தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக மதுரையில் நடைபெற்று இருக்கு. எப்படி பார்க்குறீங்க 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? விஜய் கட்சி ஆரம்பித்த போதே சில என்னுடைய பார்வைகள் சிலதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அவர் எல்லாமே அறகுறையாக சொல்லிடுறாரு, அறகுறையாக தான் செஞ்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார். ஆனால் அடுத்த பாதியை விட்டுட்டார். சிறப்போக்கும் செய்தொழில் யான் அப்படிங்கிறத. அந்த செய்தொழில் யானை சொல்லியிருந்தாருன்னா வர்ணாசிரம கொள்கையை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து மக்கள்கிட்ட சேர விடாமல் பார்த்துட்டார். சரி, அவர் புரியலையே. அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னார். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய அடுத்த லைன் சொல்லாததுனால என்ன ஆகும்னா சிறப்போக்கும் செய்தொழில் யான் அப்படிங்கிறது. சிறப்பு ஒக்கும் செய்தொழில், என்ன தொழில் செய்யறியோ அதுதான் உனக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு அர்த்தம். இப்போ வர்ணாசிரமத்தில் எப்படி வந்தது அப்படின்னா 4 வர்ணம் இருக்குன்றாங்க. அதில் வந்து படிக்கிறவங்க, அதாவது குரு, அதுக்கப்புறம் சத்திரியர், அப்புறம் வைசியர், அதுக்கப்புறம் கடையில். அந்த தொழில் சார்ந்த தான் பிரிவாக வைக்கப்பட்டதே தவிர ஜாதி பிரிவு இந்தியாவில் கிடையாது. சனாதன தர்மப்படி அது கிடையாது. அதை அவர் தவிர்த்தார். எதனால தவிர்த்தாருன்னா வேண்டுமென்றே தான் தவிர்த்தார். அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரே முதல்ல அவருக்கு வந்து அட்வைசராக வந்தார். ஆனால் நடுவில் என்ன பண்ணிட்டாரு, இங்கே ஒரு மாநாடு போட்டாங்க. அப்பயே அவர் என்ன பண்ணாட்டார், ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலேயே அவர் வந்து பார்த்தாரு, அவர் இந்த நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் விஜய்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வரல, அதாவது கன்சல்டன்ஷன் வரல அப்படின்ட்டார். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 2வது முழுமையான அந்த சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து சனாதனத்தை சார்ந்தவராக ஆயிடுவார். அதை அவரு இப்போ என்ன எடுத்திருக்காருன்னா அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்திருக்காருங்கிறது அதுலேருந்தே தெரிஞ்சது. முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கேன். எப்படி பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்றது வந்து இங்கே மீனிங் எடுத்துக்கலாமா? அதே தான் வேற ஒன்றுமே கிடையாது. பாஜக என்ன தான் நீங்கள் சொன்னாலும், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னாலும், மற்ற மதத்தினால வரக்கூடிய ஆபத்து இந்து மதத்துக்கு அதிகம்ன்ற உணர்ந்த ஒரு கட்சி பாஜக. இப்போ நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா டெமோகிராஃபியை பற்றி, சேஞ்சஸை பற்றி, அதுவும் பார்டர் ஸ்டேட்டில் பிரதமர் எதுக்காக பேசணும் சொல்லுங்கள். அதை பற்றி அந்த பாஜக கட்சி வந்து செக்யூலர் கண்ட்ரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதுக்காக நாங்கள் டெமோக்ரஃபியை விட்டு கொடுத்துட மாட்டோங்கிறது தான் நிலைப்பாடு. அதுக்கு எதிரான கொள்கை தான் இவரோட இது. அதனால தான் அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான கொள்கைங்கிறார். வேற என்ன பாஜகவுக்கு எதிர்த்த கொள்கை? நாட்டு நலன் சார்ந்தது, மக்கள் விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு மோடி. அதுக்கப்புறம் நாட்டினுடைய பாதுகாப்பு பல தரப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த கொள்கையை பற்றி பேசுகிறாரு? இந்த இந்துத்துவா கொள்கை மட்டும்தானே. இந்துத்துவாவை வந்து முழுமையாக பாஜக கடைபிடிப்பது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப பாஜகவை எந்த கொள்கையை இவர் எதிர்க்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த ஒரு சின்ன கொள்கையை தான். சின்ன கொள்கைன்னு அவர் படலாம், ஆனா அது அவர் பெரிய கொள்கையா நினைச்சு கொள்கை எதிரி அப்படிங்கிறார்.
அதனால சரி, இதுதான் என்னுடைய பார்வை. இந்த கொள்கை ரீதியான எதிர்ப்புன்னு சொல்றாருல, அதுல இதுதான் எனக்கு படுது ஒரு பாயிண்ட். அரசியல் எதிரியா பார்க்கும்போது திமுக அப்படிங்கிறாரு. ஆமா, அரசியல் எதிரியா பார்க்கும்போது திமுக அப்படின்னா, அதாவது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இவர் விஜயோட கட்சி வந்து ஒரு பி டீம் ஆஃப் திமுக அப்படின்லாம் சொல்றாங்க. இதற்கு வந்து நிறைய தரவுகள் சொல்றாங்க. என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தான் வந்து கமலஹாசனை இறக்குனாங்க, அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஈவன் சீமான் மேலேயே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பல பேர், பல வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்தையும் நான் பார்க்க. இப்போ வந்து அதே குற்றச்சாட்டை விஜய் மேலே வைக்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து உடனே நீங்கள் கேட்கலாம், விஜயினுடைய டிவிக்கே டிஎம்கேயை கடுமையாக தாக்குறாங்களே அப்படின்னாக்க, தாக்குறாங்க மட்டும் கிடையாது, தேர்தலில் வந்து போட்டியே திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது பி டீமை பார்க்க ஒன்றும் இல்லைங்க. தாக்குறாங்கன்றதை நம்ம மழுப்பவே வேணாம். தாக்குறாங்கன்னு நேரடியாக சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து முதலமைச்சர் அங்கிள்னு சொன்னது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நமக்கு தோணலாம் அவர் தாக்கலை அப்படின்னு. அங்கிள்ங்கிறது வந்து கெட்ட வார்த்தையான, அது கெட்ட வார்த்தை கிடையாது. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கிண்டல் வார்த்தை தான் அது. அவர் சொன்ன விதம், அதாவது சினிமாவில் வந்து சில இதை உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறாங்கல்ல, அவர் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளை லோடு பண்ணி தான் சொன்னார். அந்த இதில் இருக்கிற பொதிந்திருக்கக்கூடிய கிண்டல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இவர் எந்த ஆங்கிளில் பேசுகிறாரு அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. கிண்டல் அடித்து தான் பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, டிஎம்கே நல்ல கட்சியாக நல்ல ஆட்சி செய்கிறாங்களா, அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம், அது அடுத்த பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அந்த சேருக்கு முதலமைச்சர்ன்ற பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மட்டும் கொடுத்து தான் ஆகணும். அதை விட்டு அவர் கிண்டல் தனமாக, ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அவர் பேசியிருக்காரு. அங்கிள்ங்கிறாரு, இந்த அங்கிள், நோ அங்கிள், ராங் அங்கிள், ப்ரோ, இதெல்லாம் வந்து சரியான வார்த்தை. இதே மாதிரி தான் அவர் நரேந்திரபாய் தாமோதர் தாஸ் மோடி அவர்களேன்னு, நீ வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீ பேசு. ஆனால் ஒரு பாரத பிரதமர் 30 அவார்டு வாங்கியிருக்காங்க வெளிநாட்டில், அதில் பல நாடு இவர் சார்ந்திருக்கிற இதை பற்றியே இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக பெரிய விஷயமாவே கிடையாதுங்க. என்னுடைய பார்வை விஜயை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அனாலிசிஸ் தான். நான் ஒரு சின்ன சில உதாரணங்களை சொல்ல மாதிரி. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அவர் அடிக்கடி நீட்டை பற்றி பேசுகிறார். 5 வருஷம் ஆயிடுச்சு நீட்டை பற்றி. நாங்கள் ரகசியம்னு சொன்னாங்க, அந்த ரகசியம் இன்னி வரைக்கும் வரல. அதை தவிர என்ன ஆயிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஆட்சியில் இருக்க தமிழ்நாடு அரசில் இருக்கிறவங்க வந்து அந்த பெட்டிஷனை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து எதை பற்றி பேசுகிறாருனாக்கா, 800 இலங்கை தமிழர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கச்சத்தீவு பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கு வந்து இதெல்லாம் யாரால் நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு? கச்சத்தீவு யார் கொடுத்தாங்க, நீட்டு யார் கொண்டு வந்தாங்க, மீத்தேன் யார் கொண்டு வந்தாங்க, யார் கையெழுத்து போட்டாங்க, 800 இலங்கை தமிழர்கள் யார் ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க, இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாது சொல்லுங்க? தெரியுமே, நல்ல தெளிவாக தெரியும்ல. அப்படி இருந்துமே அவர் அதை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு நல்ல கவனிங்க, கேம் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுதுங்களா? இந்த கேம் தியரி வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்ஸில் மிக மிக அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேம் தியரியில் ஒன்று வந்து பாசிட்டிவ் கேம் தியரியாக இருக்கும். உங்ககிட்ட எல்லாமே நல்லதையே எடுத்து சொல்லிடும். ஒரு உதாரணத்துக்கு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பாரத பிரதமர் மோடி எடுத்தேன்னா, நான் விவசாயிகளுக்கு இந்த நன்மை செய்வேன், மகளிருக்கு வந்து கேஸ் ஸ்டவ் கொடுப்பேன், கேஸ் கனெக்ஷன் கொடுப்பேன், பைப்பு போடுவேன், இதெல்லாம் பாசிட்டிவ் கேம் தியரி. அப்போ மக்கள் வந்து என்ன இருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அதெல்லாம் கிடைச்சிருக்காது, அதெல்லாம் நடந்திருக்காது. அப்போ அதை வந்து பாசிட்டிவாக எடுத்து அந்த பாசிட்டிவாக செய்யறது ஒரு கேம் தியரி பாலிட்டிக்ஸில். அதன் மூலமாக தனக்கு ஆதரவை தேடிப்பாங்க, அதில் வெற்றி அடைகிறாங்க, தோல்வி அடைகிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த கேம் தியரி, இன்னொரு விதமான கேம் தியரி என்ன பாலிட்டிக்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் தியரி. இந்த நெகட்டிவ் தியரி வந்து விஜய் ப்ளே பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், ஆனா திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. அது எதுக்காக சொல்றாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதனால என்ன சார் நடக்கும்? அதனாலதான் அதை தான் சொல்றேன் பாருங்க. அதாவது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொறுப்பற்ற முறையில் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ வளரிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ இந்த 2வது மாநாட்டில் வந்து வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க, நான் சிரிக்கல. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, சோழவந்தான், திருமங்கலம் எல்லாம் சொன்னார். எல்லாம் விஜய் அதையும் பார்த்து பண்ணாங்க. இப்போ நீங்க பாருங்க நல்லா, அதாவது ஒரு விஷுவல் இம்பாக்ட் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த முகமே நான் தான். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதை விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள்
மக்கள் வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் அங்கே வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளைஞர் மேக்ஸிமம் ஒரு 35-40 வயசுல இருக்கலாம். அவங்க எல்லாமே அவருடைய ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் எல்லாருமே சினிமாவில் அவர் இது வரைக்கும் நடந்துகிட்ட முறை அதைப்படி பார்த்தாக்க அவரை பார்க்கறதுக்கு வந்தது தான். அவங்களுக்கு வந்து விஜய் கட்சியினுடைய கொள்கையோ அவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாரோ அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. அதைத்தான் சொல்ல வரேன் நான், ஒன்னொன்னா சொல்ல வரேன். இப்போ அவர் இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு விஷுவல் இம்பேக்ட் நெகட்டிவா சொல்லிட்டு அந்த விஷுவல் இம்பேக்டை பாசிட்டிவா மக்கள் மனசுல பதிய வைக்கிறார். எப்படி பதிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா மீடியால வருது அரசியல் கணிப்பாளர்கள் அதை பத்தி பேசுறாங்க, அரசியல்வாதிகள் அதை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் பத்திரிகைகள் அதை பத்தி எழுதுறாங்க, குடும்பத்தில் அதை பத்தி பேசுறாங்க. ஆக மொத்தம் விஜய் தன்னை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேம் தியரி மூலமா தன்னை பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் எல்லாம் நீங்க பத்தி என்னை பத்தி பேசுங்கப்பா, அவன் வளர்றான்றான், அவன் இது பண்றாங்கிறான், அவன் பார்த்து தன்னுடைய பேரையே பார்த்து படிக்கிறாரு. அவருக்கு அவருடைய பேர் பார்த்து படிக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? இது உங்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம். நீங்க அவரை பத்தி பேசணும். பாரு விஜய் பாரு, அவன் பேரையே அவரே பார்த்து பேப்பர்ல பார்த்து படிக்கிறாரு. A4 ஷீட், இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாங்க, அவரு துண்டு சீட்டு, இவர் A4 ஷீட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாச கணக்கில் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இதுதான் அவருடைய முக்கியமான, அவருக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அவரை இந்த மாதிரிலாம் பேச வச்சதோ, அவரை நடிக்க வச்சதோ, ஸ்டேஜில் ஒரு எமோஷனலா அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்களா, மேலே கீழே இறக்கி முதல்ல ஆரம்பிக்கும் போது மதுரை மேற்கு விஜய் அப்படின்னா, அதே மாதிரி கடைசியில திருமங்கலம் விஜய் அப்படின்னாரு. அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், விஷுவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த லாங் லாஸ்டிங் மெமரியில போய் இருந்துரும். நீங்க நாள் கணக்கில், மணிக்கணக்கில், வார கணக்கில் பேச 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 உங்க மனசுல வந்து, நான் தப்பாவே நினைக்காதீங்க, நம்ம மனசுல எதை வந்து அடிக்கடி நினைக்கிறீங்களோ அது கனவுலயே கூட வரும். இது வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆக விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் கேம் தியரியை யூஸ் பண்ணி நீங்க அவரை பத்தியே பேசிக்கிட்டு அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இது என்னுடைய பார்வை. நான் நிறைய இந்த மாதிரிலாம் படிச்சு, ஏன்னா இந்த கேம் தியரிங்கிறத நிறைய படிச்சிருக்கேன். என்னுடைய காலேஜ்லயும், அதாவது நான் MBA படிக்கும் போது படிச்சிருக்கேன், இப்பவும் படிக்கிறேன். நாஷ் ஈக்லிபிரியம்னு இருக்காது, அந்த ஈக்லிபிரியத்தை அவர் பண்றாரு. அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நரேந்திர மோடி பாசிட்டிவ் கேம் தியரியை பிளே பண்றாருன்னா, அந்த நாஷ் ஈக்லிபிரியம் படி இவர் நெகட்டிவ் இதை பண்றாரு. அந்த மாதிரி ஒரு நாஷ் ஈக்லிபிரியத்தை கையில எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பரப்புரைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. தன்னை பத்தி பேசணும், தன்னை முதன்மைப்படுத்தணும், அதுதான் அவருடைய குறிக்கோள். அவருக்கோ சரி, நான் கேட்கிறேன், அவர் கொள்கை எதிரின்னு சொன்னார்ல, என்ன கொள்கைன்னு சொன்னாரா? நீங்க தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாரும் அவருடைய கொள்கை என்ன, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, இல்ல ஒண்ணுமே இல்ல. யாரு பேசுறா? அவர் வந்து நமுட்டு சிரிப்போட நீங்க பேசுங்கப்பா, என்னை பத்தி பேசிக்கிட்டே இருங்கப்பா, எது வரைக்கும், எலெக்ஷன் வரைக்கும் பேசுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கருத்து கணிப்புகள் படி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பல பேர், நான் வந்து சில மதிக்கக்கூடிய செஃபாலஜிஸ்ட்னு சொல்லுறவங்களே, நான் ஏதோ ஒரு 5%லேருந்து 8% இருக்கும்னு நினச்சா, அந்த மாதிரி இருக்கிறவங்களே வந்துருக்காங்க 18% கிடைக்கும், 20% கிடைக்கும், 25% கிடைக்கும்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அப்போ சந்தேகமாக இருந்தது, பேச வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கேம் தியரி ஸ்ட்ராட்டஜி ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அதை மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. மக்கள் தான் சரி புரிஞ்சுக்கல அப்படின்னா, தன்னை பெரிய அறிவாளி, தான் பெரிய அரசியல் விமர்சகர்கள், எனக்கு அரசியலில் ஞானம் இருக்கு, அவங்களும் புரிஞ்சுக்கல. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பேசிக்கிறாங்க. இன்னும் ஓயலை. முதல் மாநாட்டிலேருந்து 2வது மாநாடு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2வது மாநாட்டிலேருந்து 3வது மாநாடு பேசுவாங்க, 3வது மாநாட்டிலேருந்து 4வது, அதுலேருந்து போயிட்டு எலெக்ஷன் வரைக்கும் போயிடும். ஆக மொத்தம் என்ன ஆகும், ஒரு 20-25% வந்துடும். இதுதான் அவருடைய மாநாடு பற்றிய என்னுடைய பார்வை. இதுக்கு நடுவில் பல விஷயங்கள் இருக்கு, இன்னும் மேல உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க தான் சொல்லணும். இல்ல, நம்ம வந்துட்டு இன் ஜென்ரல் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் கான்டென்ட் நிறைய நம்ம பார்க்குறோம். நேஷனல் லெவலில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறோம். இப்போது ஸ்டேட் லெவலில் எடுக்கும்போது இவ்வளோ பேசினாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அட் சேம் டைம் ஏடிஎம்கே பற்றியோ இல்லை காங்கிரஸ் பற்றியோ பெருசாக அவர் பேசுனதை பார்க்கல இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க, உள்ள அர்த்தமா? இல்லை, ஏடிஎம்கே பற்றி பேசலை, காங்கிரஸை பற்றி பேசலைன்னா அவருடைய முதல் குறி வந்து பாஜக. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எதனால அப்படின்னா,
அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில சக்திகள். இது தெளிவா தெரியுது. இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பயிலிருந்து அவர் தன்னுடைய பேரை, முழு பெயரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் சொல்லுங்களேன். முழு பெயரை எப்பொழுதுலேருந்து ஜோசப் விஜய்னா அது எப்பயிலிருந்து ஆரம்பிச்சார் அவர்? இப்போ விஜய் தான் போட்டிருக்காரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ள தான் தன்னை ஜோசப் விஜய்னே போட ஆரம்பிச்சிட்டார் பேரை. ஒரு அதுக்கு முன்னாடி வெறும் விஜய் விஜய் போட்டாரு, அதுக்கப்புறம் விஜய் தான் போட்டாங்க. விஜய்ன்றது ஆரம்பத்திலேருந்து இருந்தது. அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்து வெறும் விஜய் தான் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்? நான் இறங்கிட்டேன். என்னுடைய பேக்கிங் எனக்கு இருக்கு, மிஷனரிஸ் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து பண உதவி வருது, எக்கச்சக்கமாக வருது. ஒரு மாநாடு நடத்தலாம் சாதாரண எவ்வளோ பணம் செலவாகும்? சர்வசாதாரணம் நினச்சிங்களா? அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? யாருமே தன்னுடைய சொந்த காசை போட மாட்டாங்க. அரசியல் அப்படின்னாக்க தன்னுடைய சொந்த காசு இருக்கவே இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும். பாஜகவுமே தொண்டர்கிட்ட எல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. இன்னைக்கு பாஜக வளர்ந்த கட்சி ஆகிடுச்சு. அதனால நிறைய அவங்களுக்கு டொனேஷன் வருது. அந்த டொனேஷன் மூலமாக தான் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. மக்கள் அந்த பார்ட்டி மேலே அபிமானம் இருந்ததுன்னா அவங்க பணத்தை கொடுத்து வருவாங்க. பாஜகவில் வந்து பல இடத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி தான் வராங்க. சரி, இது ஒன்று ஆச்சுங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது நாள் வரைக்கும் பெரும் பேர் விஜய்னு இருந்தவர் தன்னை வெளிப்படையா, அதாவது என்ன சொல்லணும், பகிரங்கமாக நான் ஜோசப் விஜய் தான்ப்பா, இப்படிதான்ப்பா அப்படின்னு அறிவிச்சது. அதை தொடர்ந்து தான் இந்த கொள்கை வேறுபாடு, கொள்கை எதிரின்னு சொல்றது. அதனால வந்தது தான் அது. அதனால பின்னாடி பேக்கிங் இருக்கு, என்னால முடியும். ஓப்பனா சொல்றாங்கங்க, கோஸ்டல் தமிழ்நாடுல இருக்கிற எல்லா ஓட்டும் அவருக்கு வரும் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே கன்வெர்டட் பீப்புள் டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த கேம் தியரி ரிலிஜன்லையும் இருக்கு. ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ல கேம் தியரியை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எப்படின்னா, எப்படி வந்து கன்வர்ஷன் எப்படி ஆகுது? கன்வர்ஷனுக்கு போய் முதல்ல பரப்புரையெல்லாம் செய்யறாங்க. சட்டுன்னு யாரும் மாட்ட மாட்டேங்க. அதாவது நான் சொல்றது இப்ப தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன். ஒன்று வந்து அவங்களுக்கு உதவி பொருள் கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது, இல்லை பொருட்கள் உதவி செய்கிறது, இல்லை இன்னொரு விதமான உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி செய்கிறது, கல்வி உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து கேம்சின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார், கல்வி, மருத்துவம், கலாச்சாரம் இதை மூணையும் நம்ம கண்ட்ரோலில், பத்திரிகை, ஊடகங்கள் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா யார் வேணால் ஆட்சி பண்ணலாம். அதைத்தான் கிறிஸ்டியன் மிஷனரி செஞ்சாங்க. இந்தியாவில் வந்தபோது கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ரெண்டையும் கையில் எடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் எந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மிஸ்டர் ஏ இருக்கார். அவர் எப்படியோ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் அவரை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னை சுற்றி ஒரு சக்கரவியூகம் அமைக்கணும்னு பார்ப்பார். அதாவது அந்த ஏ கன்வெர்ட் ஆகிட்டாரு, அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய சர்க்கிள் எல்லாருமே அவர் பிடிக்கல, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவரை குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் முதல்ல என்ன பண்ணுவார், தன்னை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பார். அதுக்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஆம்பளையா இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய குடும்பத்திலேயே வேற ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுவார். இப்போ வந்து ஏ இங்கே இருக்காரு, ஓகே, அவர் இன்னொரு பியை கொண்டு வருவார், அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மாட்டி விட்டுருவார், அவர் கன்வெர்ட் ஆகிடுவார். அவர் கன்வெர்ட் ஆகிடுனா ஃபேமிலி ஃபுல்லும் அவரை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இவர் தப்பிச்சுடுவார். இதுதான் அந்த சர்க்கிள். இந்த சர்க்கிள் அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். இதே பெண்ணாக இருந்ததுன்னா எமோஷனில் வந்துடும், வருவாங்க, அம்மாவோட இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சந்ததிகள் உருவாகும். அப்போ அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகமாகும். என்னம்மா இப்போ இந்த கடவுள் என்ன அந்த கடவுள்னுவாங்க. அப்போ முதல்ல பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு போக்குவரத்து இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க, விட முடியாது, ரத்த பாசம் இதெல்லாம். இப்போ நிறைய பேர் ரியாக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மத சார்பின்மை, இந்த செக்யூலரிசம், இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவருடைய நெகட்டிவ் தியரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயுமே எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே ப்ரோ ஆக்டிவாகவே இல்லை. அது அவருக்கு அட்வான்டேஜ் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி மிஷனரி தன்னுடைய பாதையை அமைச்சு கொடுக்கும். முதல்ல சப்டிலாக ஆரம்பிப்பாங்க, சின்ன ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னா அந்த ஸ்மால் ஸ்டெப் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா கன்சாலிடேட் பண்ணுவாங்க. கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா தான் ஒரு ஆன்ஸ்லாட் அப்படின்னு வரும். இது ஒரு கேம் தியரி. அதில் தான் அவர் இறங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அது நத்திங் பட் அட்டென்ஷன் சீக்கிங் சிண்ட்ரம் அப்படின்வாங்க. என்னை பற்றி நீங்கள் பேசுங்க, அதுதான் முக்கியம், என்னை பற்றி பேசிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி போய் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வேலை விஜயை ப்ரமோட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் உணரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் வேலை விஜயை ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. அவருக்கு தகுதி இருந்ததுன்னா மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர் செய்யற சில செயல்கள், அவர் பேசுகிற சில பேச்சுக்கள்,
அதை வச்சுக்கிட்டு நான் அதுல போய் விழுந்து அவரை பத்தியே பேசிக்கிட்டு அவரையே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் அந்த நெகட்டிவ் தியரி, பட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு பாசிட்டிவ் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப நான் மட்டும் இல்லை, மீடியா அவரை ப்ரமோட் பண்றாங்க, மக்கள் அவளை ப்ரமோட் பண்றாங்க, பத்திரிகைகள் ப்ரமோட், அரசியல்வாதிகள் ப்ரமோட் பண்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் ப்ரமோட் பண்றாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தன்னுடைய உண்மையான யாரை நம்ம ஆதரிக்கணும், யாரை ப்ரமோட் பண்ணணும், நம்ம கட்சி எது, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு பல அரசியல் தலைவர்களே மறைமுகமாக விஜயை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம உணரணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு கார், அந்த கார்ல டிரைவர் இருக்கார், அவரை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஹைவேல போறாங்க, லாங் டிரைவ் அப்படின்னு. ஒருத்தர் பாட்டு கேட்டிருப்பாரு, இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 நிகழ்வுகள் அந்த காருக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் டிரைவர் என்ன பண்ணுவார், முன்னாடி பார்ப்பாரு, இந்த பக்கம் ரியர் வியூ மிரர் பார்ப்பாரு, அந்த பக்கம் ரியர் வியூ மிரர் பார்ப்பாரு. அவர் காதில் நீங்கள் பேசுகிற இந்த 4-5 பேர் பேசுறது செய்யறது எல்லாமே அவருக்கு விழும். ஆனால் கவனம் ஃபுல்லும் அங்கே இருக்கும். தான் ஓட்டணும், சேஃபாக அந்த காரை ஓட்டி கொண்டு போய் எந்த கடைசியில் டெஸ்டினேஷன், இதுதான்ப்பா என்னுடைய முடிவு நிலை, அந்த இடத்த நான் போய் சேரணும் சௌரியமா, சந்தோஷமா, ஹாப்பியா, வித்தவுட் ஃபுல் சேஃப்டியோட. அதுல தான் அவருடைய கவனம். நம்ம கவனம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறேன் நான். அவர் என்ன வேணா சொல்லிட்டு போறாரு, அவர் என்ன வேணா மாநாடு போடட்டும். இன்னொன்னு பாருங்க, இங்க ஒரு தலைவர் இருந்தார், அடங்க மறு அத்து மறு மீறுன்னு. கடைசியில் என்ன ஆச்சு, நிறைய பேரை பாவம் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் வேலை கிடைக்காம இருக்காங்க. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எந்த கம்பெனிகளை அவங்களை எடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அவருடைய மாநாட்டுக்கு அப்புறமா போன இதுலையும் பார்த்தோம், இந்த இதுலையும் பார்த்தோம், அலங்கோலமா இருந்தது அந்த மைதானம். அலோவ் பண்றாரு, பேசுங்க அதை பத்தி, நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறதுக்கு அவரே அலோவ் பண்றாரு. அதை ஆனா சொல்லுவாங்க, இல்ல அவர் வேண்டுகோள் வச்சிருக்காரு நடந்துக்கங்க. யாரு நடந்துப்பாங்க? ஏன் அப்படின்னா, நீங்க படத்துல என்ன காமிச்சிருந்தீங்க அதைத்தான் உங்களுடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ரசிகர்கள் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு நீங்க கிரீஸ் வைக்கிறீங்க, வழுக்கி விழற மாதிரி. எந்த விதத்துல? ஆக மொத்தம் எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, நெகட்டிவ் கேம் தியரி கன்வெர்ட்டிங் இன்டு பாசிட்டிவ் ரிசல்ட், அந்த மாதிரி தான் எல்லாம். அதாவது என்னுடைய ரசிகர்கள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அராஜகத்துல கூட ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டார்கள். ஆக மொத்தத்துல இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படிச்சவங்களுக்கு அதெல்லாம் அந்த இது மரியாதை கிடையாது. அவரே அதை பத்தி கவலைப்பட, அவருக்கு தெரியும் தான் படிச்சவர் என்ன மரியாதையா நடந்து. இல்லை, ஜென்ரலாக இப்போ எப்பவுமே நம்ம அரசு தலைவர்களை சொல்கிறோம், பேசுகிறோம், அவங்கள பற்றி விமர்சனம் வைக்கிறோம், கொள்கையெல்லாம் பேசுகிறோம். பொதுமக்களை பற்றி நம்ம பேச தவறுமோன்னு தோணுது எனக்கு. பொதுமக்கள்னு என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இதுவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல இங்கே எமோஷன்ஸ் அதிகம். நான் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன், இருந்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எல்லாரும் மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, நான் தமிழ்நாடை விட்டு வெளியே இருந்தது 42 வருஷம் இருந்திருக்கேன். நான் பல மாநிலங்களில் இருந்திருக்கேன். இந்த அளவுக்கு சினிமா மோகமும் சினிமாவினுடைய எமோஷன் ஃபீலிங்ஸும் வேற யாருக்கும் கிடைக்கும். வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு. ஒருவேளை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆந்திராவில் இருக்கலாம், அதை தவிர நான் மகாராஷ்டிராவில் பார்க்கல, யூபியில் பார்க்கல, பஞ்சாபில் பார்க்கல. நான் அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்னில் எங்கேயுமே நான் பார்க்கல. நார்த் ஈஸ்டர்னில் சினிமாவை பற்றி பேசவே இல்லை. கேரளா கூட பார்த்தீங்கன்னா, பட் கேரளாவில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, சினிமா மேலேயும் மோகம் இருக்கு. அட் சேம் டைம் சினிமா நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நடிக்கிறா மட்டும் பார்க்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப நார்மல் பர்சன் கூட பார்த்தீங்கன்னா பக்காவாக அரசியல் தெரியுது, யார் யார் எங்கே எந்த மாதிரி ஒத்து வரணும். பட் அந்த நாலேஜ் நான் இங்கே பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. கிடையாது. இங்கே எத்தனை நடிகர் நடிகைகள், அப்புறம் இது எழுத்தாளர்கள், சினிமாவில் சேர்ந்தவங்க, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது தமிழ்நாட்டில். மற்ற நாட்டில் சொல்லுவாங்க அமிதாப் பச்சன் எம்பியா இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. பட் அதெல்லாம் 1-2 தான். இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 40 பக்கம் நோட் எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லும் எழுதலாம். அவ்வளோ பேர் இந்த சினிமா சார்ந்தவங்க அரசியலில் இருக்காங்கன்றது. அது மற்றதில் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது தான். அதுதான் மக்கள் இங்கே என்ன அப்படின்னாக்க, தே ஆர் மோர் எமோஷனலி ட்ரிவன். அதில் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, இந்த எமோஷன்ஸை தாங்க எல்லா பாலிட்டிஷியன்ஸுமே ப்ளே பண்ணுவாங்க. ஐ திங்க் ஒரு பெரிய மனிதர் சொல்லியிருக்காரு, the last resort for a political scoundrel is language emotion அப்படின்னு சொல்லியிருக்கு. மொழியை கிளப்பி விட்ருவாங்க. அது மாதிரி தான். இப்போ நான் ஹிந்தி எனக்கு தெரியும், கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் பேசுகிற தமிழோ இல்லை எனக்கு தெரிஞ்ச தமிழ் அறிவோ கெட்டு போயிடுச்சா, அழிஞ்சு போயிடுச்சா? கிடையாது. ஆனால் அதை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி, இதுதான் நான் சொல்கிறது, உணர்ச்சிகளை தூண்டி செய்யக்கூடிய அரசியல். அதுதான் விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் திருப்பி நான் அதை தான் சொல்லணும், மக்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் நானோ இல்லை நீங்களோ அந்த கட்சி சாராதவங்க அவங்கள பற்றி பேசுகிறத விட்டுட்டு
நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய அஜெண்டா என்ன, நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கார் டிரைவர் மாதிரி நம்ம இருக்கணுங்க. மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடணும். அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு, அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் சில நிலைப்பாடுகள் வச்சிருக்காரு, அதைத்தான் செய்வார். அவர் ஏன் இதை செய்யல, அவர் ஏன் அதை செய்யல, மடத்தனமா பேசுறாரு, முட்டாத்தனமா பேசுறாரு, பார்த்து படிக்கிறாரு, பார்க்காம படிக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம அவர் விரித்த வலையில போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்குது. கடைசியில இது என்ன அப்படின்னா, இது எல்லாரும் சொல்றாங்க 20% வரும், 22% வரும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுலாம் வருமானது இன்னும் டவுட் தான். ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் அவருக்கு ரசிகர்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 லட்சம் 20 லட்சம் அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்சமா இருந்தா கூட 234 தொகுதி இருக்கு. 50 லட்சத்தை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம அள்ளி ஒன்றும் போட்டுற மாட்டாங்க. அப்போ அரசியல் கட்சிகள்லாம் இப்போ டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பாஜகவாகவே இருக்கட்டும், இத்தனை வருஷமா அரசியலில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அதான் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சனையும் என்னன்னா, நீங்களே எத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருப்பீங்க, ஒரு புதுசாக ஒரு தேடுதல் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ரைட் பர்சன் விஜய் அப்படின்னு பார்க்குறதா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் மக்களுக்கு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல கேட்டபடி எதனால இந்த கொள்கை எதிரின்னு சொல்கிறாருடைய அந்த ரிப்ளை இதில் வருது, என்னுடைய பதில் அதில் வருது. என்னன்னா, விஜய்க்கு நல்லா தெரியும், சீமானுக்கு நல்லா தெரியும், டிஎம்கேக்கு நல்லா தெரியும், ஏடிஎம்கேக்கு தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, சிறுபான்மையனுடைய ஓட்டு யாருக்கு போகுங்கிறது தெரியும். கரெக்டா? உண்டா இல்லையா? சரி, சிறுபான்மையரோட ஓட்டு யாருக்கு போகும்னா அதை உறுதிப்படுத்தணும். அப்போ எதாவது இருக்கணும், பாஜகவை எதுக்கணும். ஆக மட்டும் அது வந்துடும். சிறுபான்மையர் ஓட்டு மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது. பெரும்பான்மையரோட ஒரு பகுதி ஓட்டு வேணும். அதுதான் நடத்திட்டு, அதை பிளவுபடுத்தினா தான் நடக்கும். அந்த பிளவுபடுத்துறது தான் மாநாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எமோஷனல் சார்ஜிங் நான் சொல்றேன், அதுதான் நடத்திக்கிட்டு. ஒரு சினிமேட்டிக் டயலாக், ஓட்டு ரூட்டு என்னென்னமோ வேட்டு இதெல்லாம் நீங்க என்ன மக்கள் விரும்புறாங்க, அதனால அதை கொடுக்குறாரு. பட் அது ஓட்டா மாறுமா இல்ல அது ரூட்டா மாறுமா, மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு மாற்றாக அவர் ஏன் வரக்கூடாது, இத்தனை நாள் இவங்க 60 வருஷம் இவங்க ஆட்சியில இருந்தாங்களே அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். அண்ணாமலை சார் எடுத்துப்போம். போற இடத்துலலாம் எவ்வளவு கூட்டம் வந்தது. என் மண் என் மக்கள் யாத்திரையில கண்டிப்பா எப்படிப்பட்ட ஆதரவு இருந்து, நீங்க அதை கொஞ்சம் 2-3 வார்த்தையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். நானும் புரிஞ்சுக்கிறேன். அது தானா சேர்ந்த கூட்டம். அப்புறம் படித்தவங்க நிறைய பேர் அண்ணாமலை அவர்களுக்கு ரியலைஸ் பண்ணி ஒரு என்ன நடக்குது நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க அண்ணாமலை அவர்களுக்கு அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸ்டில் கிராஸ் த ஸ்பெக்ட்ரம், இளைஞர்கள், இளைஞிகள், பெண்கள், ஆண்கள், படித்தவங்க, விவசாயிகள், தொழிலில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா இவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கியா, புதுசான ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்காரியா, புதுசான ஒரு விளக்கத்தை சொல்றாரியா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? என்ன ஆச்சு கடைசியில் சொல்லுங்க. நீங்க சதி திட்டம் பண்ணிட்டாங்க, ஓட்டர் லிஸ்ட் அதெல்லாம் அடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு சப்போர்ட் பண்ண மக்கள் வெற்றின்னு நிர்ணயிக்கப்பட்ட இல்ல வெற்றி எவ்வளவு எடுத்தா வெற்றி பெற வேண்டுமோ அதை எடுக்கல தவிர மத்தபடி ஓட் பேங்க் நல்லா எடுத்தது, இந்த growth இருக்கு, அது ஒன் கைண்ட் ஆஃப் வெற்றி தான். இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். த ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவோட டிகோ மரடோனா சொன்னாரு. என்ன அதனுடைய மீனிங்? அவர் கையால தட்டி ஒரு கோல் போட்டு அதுல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுதான் நின்னதே தவிர கையால் அடிச்சது ஃபவுல்னு இன்னி வரைக்கும் ஒத்துக்கலையே யாருமே. அப்ப என்ன வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தான் நிர்ணயம் ஆகுது. இப்ப பாஜக மத்திய அரசுல 240 சீட்டு தான் வாங்கியிருக்கு, வேற யாரோ சப்போர்ட் பண்ணி தான் கவர்மெண்ட். அப்ப அது கட்சி பாஜக அதனுடைய கூட்டணி எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றதா தானே சொல்றோம் நம்ம. அதனால நீங்க இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்கு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எனக்கு கூட தான் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை கடைசி மூச்சு வரைக்கும் நான் அவரை பிடிக்கும்னு சொல்லுவேன். பட் அவரை தோக்க வச்சுட்டாங்களே, அதனால கூட்டம் சேர்றது கொள்கை. இப்ப இல்ல ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு 10 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் ஏற்றிருப்பாங்களா? ஏன்னா ரியலாவே அவர் மக்களை ஹேண்டில் பண்றது, பொலிட்டிக்கல் சர்வீஸ், ஐபிஎஸ்ஆ இருந்து சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ்ல இருந்திருக்காரு இல்லையா? வராதுங்க. ஏன் வராது? ஏன் தெரியுமா?
அவர் வந்து முதல்ல தன்னை சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவரே ஒத்துக்க மாட்டாரு. அது அவருக்கு பிடிக்காத ஒரு இடம். அது அவர் வந்து அறிவு சார்ந்தவர், உழைப்பை நம்புறவர், நியாயத்தை தர்மத்தை நம்புறவர். அவரை போய் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அவரோட கேட்டாங்க. பகவத்கீதையில ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன ஹெட்லைன் சொல்றாருங்க. சின்மயா அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சினிமாவில் நடிச்சிருந்தா அப்படின்னா அப்ப இந்த குவாலிட்டி எல்லாமே போயிருக்கும். இப்ப அவர்கிட்ட என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா வெற்றி பெற வைக்கல அப்படி சொன்னீங்க இல்லையா? சினிமாவில் ஒரு நடிச்சிருந்தா மேபி சினிமாவில் நடிச்சிருந்தா இப்ப அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ அது இருந்திருக்காதுங்கிறேன் நான். அந்த குவாலிட்டிஸ் இருந்திருக்காது. நான் அப்படியே சொல்லலை. அவர் வந்து ஐபிஎஸ் அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னா இப்போ எப்படி எம்பிபிஎஸ் படிக்கணும், நீட் எக்ஸாம் இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் சினிமாலாம் நடிச்சுட்டு வந்தா அதுக்கப்புறம் நல்லா ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்காங்களான்னு கேட்குறேன். இவரே சொல்லலை, இருக்காங்களா? இப்போ கமலஹாசன் சினிமாலேருந்து வந்தவர் தானே, சரத்குமார் சினிமாலேருந்து வந்தவர், ராதிகா அவருடைய மனைவி சினிமாலேருந்து வந்தவர். எங்கே ஜெயிச்சாங்க சொல்லுங்கண்ணா? ஜெயிச்சாங்களா? அது காரணம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்கணும். டிஎம்கேல எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, பேக்கிங் இருக்கணும். அது கண்டிப்பா இருக்கும். நீங்க ஏதோ கொள்கை ரீதியா நீங்க பேக்கிங் சொல்றீங்க. நான் சொல்றது வந்து கண்டிப்பா மத ரீதியான பேக்கிங் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு முன்னெடுத்து செய்யறாரு. அதெல்லாம் இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த மாதிரி தியரி நிறைய படிச்சிருக்கேன். இன்னொரு தியரி நான் சொல்றேன் பாருங்க. அது வந்து நார்மலாக வந்து போரில் தான் சொல்லுவாங்க, பட் அதை வந்து இப்போ பாலிடிக்ஸில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சலாமி ஸ்லைசிங் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா, இப்போ சைனா என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சுற்றி 12 நாடுகள் இருக்கு. அந்த 12 நாடுகளோடய அவங்களுக்கு எல்லையில் தகராறு. என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு இடத்துல போய் ஒரு 4 சோல்ஜர் நிற்பாங்க. அங்கே இருக்கிற லோக்கலாக இருக்கிற மக்கள் எல்லாம் விரட்டி அடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல யாருமே இல்லை, இது நோமேன்ஸ் லேண்டு, அதனால நாங்கள் இதை வச்சிருக்கோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு பேர் இந்த சலாமி ஸ்லைசிங். இப்போ இந்த பாலிடிக்ஸ்லேயும் அவங்க அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறது, அதை பற்றி கேவலமாக பேசுறது, அதன் மூலமாக மற்ற மக்களை தன் பக்கம் இழுக்கிறது. சலாமி ஸ்லைசிங். ஒரு கம்யூனிட்டியை ஸ்லைஸ் பண்ணாங்க, மற்ற கம்யூனிட்டியை அரவணைக்கிற மாதிரி செஞ்சாங்க. இப்போ அடுத்த கம்யூனிட்டியை ஸ்லைஸ் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி பண்ணி செஞ்சு எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சலாமி ஸ்லைசிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதை சிறுபான்மையர் ஓட்டு பெரும்பான்மையர் ஓட்டுன்னும் போது பெரும்பான்மையரை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கம்யூனிட்டியை ஸ்லைஸ் பண்ணவங்க இப்போ பல கம்யூனிட்டிகளை ஸ்லைஸ் பண்ணி ஒரு மொத்த ரிலிஜனையுமே ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புக்கு பேர் சலாமி ஸ்லைசிங் இன் பாலிடிக்ஸ். இப்போ என்ன ஆகிடும், இவங்க வந்து பெரும்பான்மை வந்து ஒரு பக்கம் ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி இவங்க வந்துடுவாங்க. இப்போ இது ரிலீஜியஸ் ஸ்லைசிங் ஆகிட்டு இருக்குல்ல. அது மாதிரி பல விதமான கேம் தியரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கேம் தியரி யூஸ் பண்ணுறாங்க, சலாமி ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், எந்த முன்னெடுப்புமே வந்து இப்போ தமிழ்நாடுக்கு வர வேண்டிய துறைமுகம் விழிஞத்துக்கு போயிடுச்சு. நியூட்ரினோவை பற்றி பேசுகிறாங்க, கேரளாவுக்கு போயிடுச்சு. நியூட்ரினோவை பற்றி பேசுகிறாங்க, மீத்தேன் கேஸை பற்றி. இதெல்லாமே வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் எப்போ நடந்தது என்னெல்லாம் எல்லாமே தெரியும். அவர் வேண்டுமென்றே அதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லும்போது, அதாவது ஒரு பக்கெட்டு தண்ணியை வந்து ஒரு பாறை மேலே விட்டான்னு வச்சுங்களேன், அது நனைஞ்சு போடும், வழிஞ்சு ஓடிடும். அதே அந்த பக்கெட்டு தண்ணியை ஒரு ட்ராப் பை ட்ராப்பாக அந்த மேலே பாறை மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழி உண்டாயிடும். இவங்க செய்கிறது அதுதான். இந்த விஜய் அண்ட் கோ இருக்கு இல்லைங்களா, அவங்க செய்கிறது அதுதான். நாங்கள் இப்படி தான்ப்பா செய்வோம், இதே மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு மாநாட்டிலும் நீங்கள் பாருங்கள், அதே மாதிரியே பேசுவாங்க, அதே மாதிரியே டயலாக் வரும், அதே மாதிரியே மோதியை திட்டுவாங்க, அதே மாதிரியே பாஜகவை திட்டுவாங்க, அதே மாதிரியே டிஎம்கே தலைவர்களை கிண்டல் பண்ணுவாங்க. அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் இதாண்டா கரெக்டு அப்படின்னு வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து தான் இருக்கிறோம். ஆனால் அவர் ஆட்சியிலலாம் உட்காருவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் சான்ஸ் கொஞ்சம் ரிமோட் சான்ஸ் தான். ஓகே, லெட்ஸ் see. நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. லெட்ஸ் see what's going to happen. Thank you, sir. நன்றி, வணக்கம்.